1 கிலோ பச்சை மிளகா வாங்கியிருக்கிறேன். இதை வந்து மோர் மிளகா எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நல்லா 2-3 தண்ணி கழுவி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். காம்பை கட் பண்ணிவிட்டு கத்தி வச்சு ஒரு கீரல் போட்டு விட்டுருக்குறேன். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்து நல்லா போட்டுட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தயிரை வந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து இந்த பச்சை மிளகாயில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அதை குலுக்கி எடுத்துட்டேன். இதை வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, மோராக ஊற்றாதீங்க, தயிராக ஊற்றுங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாயில் பிடிக்கும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி வச்சுட்டு அடுத்த நாள் காய வைக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ வெயிலில் காய போடலாம். 3 நாள் வெயிலில் வச்சு காய வைப்போம். அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், மிளகா வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. பொரிச்சிக்கலாம். இப்போ வத்தல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு மோர் வத்தல். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.